ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சசி மங்கள் விளாக். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், இந்த யூடியூப்பில் பார்க்குறவங்க எல்லாருமே வந்து இதுக்கு என்ன க்ரீம் யூஸ் பண்ணலாம், அதுக்கு என்ன க்ரீம் யூஸ் பண்ணலாம், இப்படி நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே ஒரு பொதுவான ஒரு ஆன்சர் சொல்கிற மாதிரி இந்த வீடியோ ஃபுல்லாகவே இருக்க போது. ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே வந்தாச்சு. இந்த ஃபுல் வீடியோ வந்து கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது கண்டிப்பாக நான் 2 பார்ட்டாக தான் போடுவேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து ஸ்கின் ஒயிட்னிங், பிரைட்னிங், ஸ்கின் கேர் இது 3மே வந்து வேறு ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம ஒரு கிளைண்ட்டு நம்ம பார்லருக்கு வராங்க அப்படின்னா, அவங்க ப்ரீ வெட்டிங் பார்லர் சர்வீஸ் எடுத்துக்கிறதுக்காக இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட்னஸ்க்காக நம்மக்கிட்ட ஃபேஷியல் பண்ணுறதுக்காக வராங்க. ஸோ நம்ம அதுக்காக ஃபேஷியல் சர்வீஸும் அவங்களுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ ஆல்ரெடி வந்து நீங்கள் ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் பார்க்க வேணாம். நீங்கள் ஏன்னா அதையும் பார்த்துக்கிட்டு இதையும் பார்த்துட்டு கொலாப்ஸ் ஆகிடுவீங்க. புதுசாக இப்போ வந்து ஸ்கின் கேர் ரொட்டீன் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், எனக்கு வந்து எப்படி பேசிக்ஸ் எதுவுமே தெரியாது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து புதுசாக நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன ஸ்கின் டைப்புன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸ்கின் டைப் வந்து உங்களுக்கு தெரியும்னா ஓகே, தெரியாதவங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஸ்கின் டைப்பில் மொத்தம் 5 ஸ்கின் டைப் இருக்குது. நார்மல், ட்ரை இருக்கும், அண்ட் ஆயிலி ஸ்கின் அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் மோஸ்ட்லி, காம்பினேஷன் அண்ட் சென்சிட்டிவ். ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன ஸ்கின் டைப் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த 5 ஸ்கின் டைப் சொல்லியிருக்கேன்னா அதில் நீங்கள் என்ன ஸ்கின் டைப் கண்டுபிடிக்கணும்னா காலையில் தூங்கி எழுந்ததுமே வந்து உங்கள் ஃபேஸை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இது வந்து டி செக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், இது வந்து சி செக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த டி செக்ஷன்லாம் வந்து ட்ரையாக இருக்குது. ஓகே, ட்ரையாக இருக்குது. இங்கேயும் சி செக்ஷனும் ட்ரையாக இருக்குது அப்படின்னா அவங்க வந்து ட்ரை ஸ்கின், ரொம்ப வரன்னு இழுக்கிற மாதிரி இருக்குது, என்ன மாய்ஸ்சரைசர் போட்டாலும் நமக்கு செட் ஆகலை, ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னா அவங்கள எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின் அந்த லிஸ்ட்டில் தான் அவங்க வருவாங்க. ஸோ செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா காம்பினேஷன். அவங்களுக்கு எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துலலாம் வந்து ட்ரையாக இருக்கும். ஓகேவா? இந்த இடத்துல ட்ரையாக இருக்கும், இந்த இடத்துல வந்து ஆயிலியாக இருக்கும். இல்லைனா சில பேருக்கு வந்து இங்கெல்லாம் ட்ரையாக இருக்கும், இங்கே ஆயிலியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி காம்பினேஷன், அதாவது வெதர் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வின்டர் சீசனில் வேறு மாதிரி இருக்கும், அண்ட் சம்மர் சீசனில் வேறு மாதிரி இருக்கும் அவங்களோட ஸ்கின் டைப்பு. இப்போ வந்து ஆயிலி பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்போதுமே ஆயில் செக்ரீட் ஆகிட்டே இருக்கும். இந்த நோஸ் கிட்ட, இந்த கண்ணம், இந்த சைட்லாம் வந்து ஃபுல்லாக பலன்னு எப்போதுமே ஆயிலியாக இருக்கும். பட் ஆயிலி ஸ்கின் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஸோ நிறைய பேர் கேட்பாங்க ஆயிலி ஸ்கின் இருக்குது, என்ன பண்ணுறது. அவங்களாம் வந்து நல்ல மாய்ஸ்சரைசிங்காக ஆயில் கண்டென்ட் அதிகமாக இருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சென்சிட்டிவ் ஸ்கின் அண்ட் அலர்ஜி ஸ்கின். ஓகேவா? இது ரெண்டுமே என்ன அவங்களுக்கு போட்டாலும், என்ன க்ரீம், என்ன ப்ராடக்ட் அப்படி எது போட்டாலுமே அவங்களுக்கு செட்டே ஆகாது. என்கிட்ட வர நிறைய கஸ்டமர் கேட்பாங்க என்ன போட்டாலும் எதுவுமே ஒத்துக்கவே மாட்டேங்குது, என்ன தான் பண்ணுறதுன்னா விட்டுருங்க, எதுவுமே பண்ண வேணாம். நீங்கள் ப்ளெயின் வாட்டரால் அடிக்கடி வாஷ் பண்ணுங்கள். மற்றபடி உங்களுக்கு எதுவுமே செட் ஆகலைன்னா நீங்கள் வந்து புஷ் ஹார்ம் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க ஸ்கின் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்கின் டைப். அவங்களுக்கு வந்து எப்போதுமே ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவாங்க. அண்ட் வந்து இந்த அண்டர் ஐ டார்க் சர்க்கிள், மவுத்தை சுற்றி உள்ள பிக்மெண்ட் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஸ்கின் வந்து ஈவனாக இருக்கும். அப்புறம் வந்து இந்த மூக்கு கிட்ட பிளாக் ஹெட், ஒயிட் ஹெட்ஸ் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ எப்போதுமே அவங்கள பார்க்குறப்போ ஒரு ஃப்ரெஷ் ஃபீலாகவே இருக்கும். அதுதான் அவங்களுக்கு நார்மல் ஸ்கின். ஓகேவா? இந்த மாதிரி உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் வந்து நார்மல் ஸ்கின் டைப். அது ஆயிலி இருக்காது, ரொம்ப ட்ரையாகவும் இருக்காது, ரொம்ப வந்து சென்சிட்டிவாக இருக்காது, எதுவுமே இருக்காது. நார்மலாக அவங்களுக்கு என்ன போட்டாலும் ஒத்துக்கும். இந்த ஸ்கின் டைப் வந்து மோஸ்ட்லி ஒரு 85% வந்து நிறைய பேருக்கு நான் பார்த்துருக்கேன் ஆயிலி ஸ்கின் டைப்பாக தான் இருந்திருக்கு. ஸோ அதை எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நிறைய ஆயில் செக்ரேட் ஆகும். தூங்கி எழுந்தோடனே நிறைய சீபம் இந்த இடத்துலலாம் ஆயில்ஸ் வந்து நிறைய விசிபிளாகவே தெரியும், நம்ம வந்து பார்க்குற அளவுக்கே இருக்கும். அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா ஆயிலி ஸ்கின் டைப் இருக்கிறவங்களுக்கு போர்ஸ் நிறையா இருக்கும். இந்த இடத்துலலாம் குழியாக கொஞ்சம் ஹெவி லார்ஜ் போர்ஸாக இருக்கும். அந்த இடத்துல வந்து நீங்கள் டோனரோ இல்லை க்ரீம்ஸ் வேறு ஏதோ இல்லை மஞ்சளோ அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப எரியும் இந்த இடத்துலலாம். இந்த இடத்துலலாம் நிறைய வந்து உங்களுக்கு அந்த சென்சேஷன் வந்து பர்னிங் சென்சேஷன் வந்து நல்லாவே தெரியும். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஆயிலி ஸ்கின் டைப்.
ஆயிலி ஸ்கின் டைப்பை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆயில் வந்து ஓவராக செக்ரீஷன் அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு பிம்பிள்ஸ் வரும், பிரேக் அவுட்ஸ் வரும். அதனாலேயே இந்த வந்து பிளாக் மார்க்ஸ் எல்லாமே ஹெவியாக இருக்கும். எனக்கும் வந்து ஒரு 3 இயர்ஸ் பிஃபோர் வந்து நிறைய பிம்பிள்ஸ் இருந்திருக்கு. நிறைய அந்த பிளாக் மார்க் எல்லாமே விசிபிளாக தெரியும். ஸோ நான் வந்து யூஸ் பண்ண ஸ்கின் கேர் ரொட்டீன் கொஞ்சமாக அதில் இன்க்ளூட் பண்ண தான் எனக்கு வந்து எல்லாமே கொஞ்சம் ஃபேட் ஆச்சு. ஸோ இவ்வளோ நேரம் பார்த்தது எல்லாம் எப்படி வந்து உங்கள் ஸ்கின் டைப்பை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத நான் சொல்லிட்டேன். இனிமே தான் வந்து ஸ்கின் கேர் ரொட்டீன் சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் என்ன ஸ்கின் டைப்னு தெரிஞ்சுட்டு வெயிட் பண்ணுங்கள். ஸோ அதுக்குள்ளே ஸ்டெப்ஸ் எல்லாமே நான் சொல்லிகிட்டே வரேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்கின், அவங்களுக்கு வந்து எது போட்டாலும் செட் ஆகும்னு சொல்லிட்டேன். ஆனால் நார்மல் ஸ்கின் டைப்பாக இருக்குது, எனக்கு வந்து ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணி தான் ஆகணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணணும். ஸோ ஸ்கின் கேர் ரொட்டீன் அப்படின்னா என்னென்னா கிளென்சிங், டோனிங், மாய்ஸ்சரைசிங் அண்ட் வந்து சன்ஸ்க்ரீன். இது 4மே வந்து ஸ்கின் கேர் ரொட்டீனில் அடங்கும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு சொல்கிற கிளென்சிங் வந்து நார்மலாக முகம் கழுவுறது தான், ஓகேவா. டோனிங் வந்து டோனர், அதாவது நான் ஆயிலி ஸ்கின்க்கு சொல்லியிருக்கேன் இல்லையா, போர்ஸ்லாம் வந்து இருக்கும், அதெல்லாம் ஓப்பனில் இருக்கணும், க்ளோஸ் பண்ணுறதுக்காக ரெஃப்ரெஷிங்காக டோனர் யூஸ் பண்ணுவோம். அண்ட் மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக எல்லா ஸ்கின் டைப்பில் உள்ளவங்களும் யூஸ் பண்ணணும். அண்ட் சன்ஸ்க்ரீன் ரொம்ப மஸ்ட். இது 4ம் சேர்ந்தது தான் ஸ்கின் கேர் ரொட்டீன்னு சொல்கிறோம். இது 4த்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்கள் ஸ்கின் வந்து ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் நல்லாவே கொஞ்சம் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரியும். இப்போ நார்மல் ஸ்கின் டைப்பாக இருக்கீங்க அப்படின்னா, இப்போ கிளென்சிங் யூஸ்வலாக நம்ம சோப் ஆர் ஃபேஸ் வாஷ் போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இவங்களுக்கு வந்து டோனர் போடணும் அப்படின்றது அவசியம் இல்லை. மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக முக்கியம். மாய்ஸ்சரைசர் என்ன நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சைடில் வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு தேவையான இது 2 எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சன்ஸ்க்ரீன் வந்து ரொம்ப மஸ்ட். அது வந்து நார்மல் ஸ்கின்னாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நியூட்ரிஜினாவோட சன்ஸ்க்ரீன் வந்து நல்லாயிருக்கும். நான் சைடில் எல்லாமே கொடுத்துட்ருக்கேன், பிக்சராக கொடுக்குறேன். ஸோ நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்குறதுக்கும் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து ஆயிலி ஸ்கின் டைப்பாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபேஸ் வாஷ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். சோப்பு, அந்த பைத்த மாவு அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. ஆயிலி ஸ்கின் டைப்பாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் போர்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் பைத்த மாவு, கடலை மாவு அதெல்லாம் போட அந்த போர்ஸ் வந்து லார்ஜ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ மைல்டான ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுங்கள் உங்கள் ஸ்கின் டைப்புக்கு தகுந்த மாதிரி. இப்போ நீங்கள் வந்து பிம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து நீம் வச்சு வாங்கிக்கோங்க. இல்லை உங்களுக்கு ஹைட்ரேட்டிங்காக வேணும் அப்படின்னா அந்த ஆலோவேரா வச்சு வாங்கிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின் வந்து நல்லாவே இருக்கும். அண்ட் வந்து உங்களுக்கு பிம்பிள்ஸ் வந்து அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த ஹிமாலயாவில் உள்ள நீம் ஃபேஸ் வாஷ் வாங்கிக்கோங்க. அது வந்து ஸ்ப்ரெட் ஆகாது. ஸோ அப்படியே வந்து அந்த பிம்பிள்ஸ் எல்லாம் காமாகி அப்படியே நார்மல் ஆகிடும். நீங்கள் ஆயிலி ஸ்கின் டைப்பாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் அது யூஸ் பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசர் பார்த்தீங்கன்னா எப்போதுமே க்ரீம் பேஸ்டு யூஸ் பண்ணாதீங்க, லிக்விட் பேஸ் தான் யூஸ் பண்ணணும். மாய்ஸ்சரைசர் வந்து அஃபோர்டபுள் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா பான்ஸோட ப்ளூ கலர் அந்த மாய்ஸ்சரைசர் இருக்கும், நான் சைடில் கொடுக்குறேன். அது யூஸ் பண்ணுங்கள், அது ரொம்பவே நல்லாயிருக்கும். அது ஹைட்ரானிக் ஆசிட் இருக்குது, அது வந்து கொஞ்சமாக நம்ம ஸ்கின்னை வந்து ரிப்பேர் பண்ணி கொடுக்கும். ஸோ வந்து சன்ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா இப்போது வந்து ரீசெண்டாக அக்வாலாஜிக்கா அந்த எல்லோ கலர் அந்த டியூப் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. நான் அதை பர்சனலாக யூஸ் பண்ணல, பட் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணி ஆயிலி ஸ்கின்க்கு வந்து அது ரொம்பவே நல்லா செட் ஆகுறதுன்றதுனால அக்வாலாஜிக்கா அது வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா அஃபோர்டபுள் ரேஞ்சில் ஒரு சன்ஸ்க்ரீன் ஆயிலி ஸ்கின்னுக்கு அப்படின்னா உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப ஆயிலியாக தெரியுது, மாய்ஸ்சரைசர் போட்டு அதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீன் அந்த அக்வாலாஜிக்கை போட்டு தெரியுது அப்படின்னா நீங்கள் வந்து அரோமா மேஜிக்கில் உள்ள எல்லோ டியூப் யூஸ் பண்ணலாம். நான் அதுவுமே சைடில் கொடுக்குறேன். அது வந்து எப்படின்னா ஃபுல்லாக மேட் ஆகிடும், ஃபேஸே ரொம்ப ஒரு மாதிரி ஷைனிங்காக மேட்டாக காமிக்கும் சன்ஸ்க்ரீன் போட்டதுக்கப்புறம். அடுத்தது பார்த்திங்கன்னா காம்பினேஷன் ஸ்கின்னில் வந்து என்ன ஒரு ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்னு பார்த்திங்கன்னா வெதர் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்ட்டு சேஞ்ச் ஆகிற மாதிரி என்னோடய பர்சனல் அது எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நான் 6 மாதம் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு செட் ஆஃப் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுவேன். அது என் ஃப்ரெண்ட்ஸுக்குமே தெரியும். இன்னொரு ஒரு 6 மாதம் வந்து வேறு ஒரு ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டுலாம் பார்த்திங்கன்னா சம்மர் சீசனில் வந்து எனக்கு வந்து ஆயிலியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சீசனில் நான் அரோமா மேஜிக் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுவேன். இப்போது பார்த்திங்கன்னா ரெய்னி சீசன் அந்த மாதிரி இருக்கிறதுனால நியூட்ரிஜினா சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுவேன். என்கிட்ட 2மே பேக்கப் இருந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு 2த்துக்கு ஏற்ற மாதிரி என்னோட கண்டிஷன் என்னென்னு எனக்கு தெரியும் இல்லையா, ஸ்கின் கண்டிஷன். ஸோ அந்த மாதிரி நான் வந்து ப்ராடக்ட் சேஞ்ச் பண்ணிப்பேன். ஸோ நார்மலாக காம்பினேஷன் ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா நியூட்ரிஜினா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அது ஸ்கின்னுமே நல்லாவே கொஞ்சம் போட நல்லா வந்து சேஞ்சஸ் தெரியுது அந்த சன்ஸ்க்ரீனில். அப்புறம் மாய்ஸ்சரைசர் பார்த்திங்கன்னா நார்மலாக பான்ஸோட க்ரீம் மாய்ஸ்சரைசர் க்ரீன் கலர் டியூப் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். காம்பினேஷன் ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் ஃபேஸ் வாஷ் வந்து நானும் பயோட்டிக்கோட ஃப்ரூட் யூஸ் பண்ணிட்டேன், செட்டாஃபில் யூஸ் பண்ணிட்டேன், அப்புறம் வந்து அரோமா மேஜிக் யூஸ் பண்ணிட்டேன்.
அந்த இப்போது ரீசெண்டாக அந்த குளூட்டோதயன் அதுவும் யூஸ் பண்ணிட்டேன். எதுவுமே என்னோடய ஃபேஸ்க்கு வந்து செட் ஆகலை. நான் யூஸ் பண்ணதுலே ஓரளவுக்கு நல்ல ஒரு கிளென்சர் அப்படின்னா செட்டாஃபில் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுவுமே எனக்கு வந்து ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் ரொம்ப ட்ரை ஆக்கிடுது ஃபேஸ். அதனால நான் அதை யூஸ் பண்ணுறதில்ல, அப்படியே வாங்கி அப்படியே இருக்குது யூஸ் பண்ணாமல். அண்ட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து பயோட்டிக்கோட ஃப்ரூட் வந்து மிக்சிங் ஃப்ரூட் இருக்கும், அது நல்லாயிருக்கு, அதுதான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்புறம் வந்து இடையில சோப்பு யூஸ் பண்ணுவேன். எனக்கு அந்த அளவுக்கு வந்து சைட் எஃபெக்ட்லாம் காமிக்காது, நார்மலாக எப்போதும் போல தான் இருக்கும். நீங்கள் வந்து காம்பினேஷன் ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா வந்து செட்டாஃபிலோட அந்த கிளென்சர் வந்து யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அதில் ஃபோம்லாம் இருக்காது, நார்மலாக ஒரு மாதிரி ஆயில் மாதிரி தான் இருக்கும். அடுத்த ஸ்கின் டைப் பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவ் அண்ட் அலர்ஜி ஸ்கின். இதை நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எந்த ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது பின்னாடி வந்து அதில் என்னென்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதில் நீங்கள் பாருங்கள். சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு அலர்ஜி வர மாதிரி இருக்குது அப்படின்னா தயவு செய்து நீங்கள் எந்த ப்ராடக்ட்டுமே யூஸ் பண்ண தேவையில்ல. நேராக டெர்மட்டாலஜி கிட்ட போயிடுங்க. அவங்கக்கிட்ட போய்ட்டு டாக்டர்ஸ் கிட்ட போய்ட்டு உங்களோட ஸ்கின்னை ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி இருக்குது, எதனால இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆகிட்டே இருக்குன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி ப்ராடக்ட் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். வேறு எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்லை, என்னோட சஜஷன் அது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஸ்கின்னாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மாய்ஸ்சரைசர் நீங்கள் வாங்குறீங்க, யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல க்ரீம் பேஸ்டாக இருக்கணும். அந்த மாய்ஸ்சரைசர் நீங்கள் ஃபேஸில் போட்டோன்னா அப்படியே வந்து நல்லா க்ரீமியாக இருக்கணும். அந்த அளவுக்கு போட்டால் தான் உங்களுக்கு டே ஃபுல்லாக அது வந்து நல்ல மாய்ஸ்சரைசிங் ஃபீலாக இருக்கும். இல்லைனா வந்து நீங்கள் நார்மலாக இப்போ ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க வந்து பான்ஸோட ஜெல் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து சீக்கிரம் வந்து லிக்விடாக இருக்கிறதுனால சீக்கிரம் அப்சர்ப்ஷன் ஆகிடும். ஸோ அது வந்து ஒரு 3 to 4 hours ஆனோடனே உங்களுக்கு எப்படின்னா வாய்க்கிட்டலாம் வந்து ரொம்ப வரன்னு இழுக்கிற மாதிரி இருக்கும். ஸ்மைல் பண்ணால் ஒரு மாதிரி ஹாப்பியாக ஸ்மைல் பண்ண முடியாது, ஒரு மாதிரி இழுக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் க்ரீம் பேஸ்ட் யூஸ் பான்ஸோட இதுவே யூஸ் பண்ணலாம். அந்த ப்ளூ கலர் இருக்கு இல்லையா, ஸோ அதுவே யூஸ் பண்ணலாம். இன்னும் உங்களுக்கு க்ரீமியாக வேணும் அப்படின்னா செட்டாஃபில் பிராண்டோட மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாம். அது ரொம்பவே சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் அது. ஸோ நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டாக்டர் ஷேத்தோட விட்டமின் சி சன்ஸ்க்ரீன் அது ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போது ரீசன்ட் டேஸில் ட்ரை ஸ்கின்னாக உள்ளவங்களுக்கு நீங்கள் அது வாங்கி கூட யூஸ் பண்ணி பார்க்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து தைரியமாக வாங்கி யூஸ் பண்ணலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா கிளென்சரில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அண்ட் மாய்ஸ்சரைசரில் இன்வெஸ்ட் பண்ணலாம். டோனர் மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ டோனர் மட்டும் நான் தேவையில்லைன்னு சொல்லுவேன். அப்புறம் சன்ஸ்க்ரீன் ரொம்ப 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 மஸ்ட்டு. நீங்கள் வந்து நல்ல ஒரு பிராண்டில் பான்ஸ்லேயும் சரி அக்வாலாஜிக்கு எந்த பிராண்ட்லேயும் ஒரு நல்ல பிராண்டில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஸ்கின் நல்லாயிருக்கும். சும்மா லோக்கலாக வந்து ஒரு 50 ரூபா 100 ரூபா அந்த மாதிரி ப்ராடக்ட்லலாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி என்னென்ன ஸ்கின் டைப்க்கோ என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சஜஷன் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னா. இப்போ வந்து நீங்கள் பெரிய டியூபாக இருக்குது அப்படின்னா அவ்வளோ பெருசு வாங்கி வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு மினி வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து செட் ஆகுது, உங்கள் ஸ்கின் வந்து செட் ஆகிடுச்சு, ஓகேவாக இருக்குது, முன்னை விட கொஞ்சம் ரெக்கவர் ஆகிட்டு வருது அப்படின்னா அதையே கண்டினியூ பண்ணுங்கள். இல்லை எனக்கு வந்து 10 டேஸ்லேயே ரொம்ப எரியுது, ரொம்ப ஹெவியாக பிம்பிள்ஸ் வருது அப்படின்னா தயவுசெய்து ஸ்டாப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் டெர்மட்டாலஜி பாருங்கள், அவங்க என்ன ப்ராடக்ட் சொல்கிறாங்களோ அதை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நம்ம வந்து ஒரு எப்படி சொல்கிறது டிப்ஸ் தான் கொடுக்க முடியும். ஸோ உங்கள் ஸ்கின்னுக்கு உள்ளே என்னென்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. அது இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் வந்து ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணும், நான் சொல்லாமல் விட்டுட்டேன். எந்த அளவுக்கு நீங்கள் வெளியில் வந்து அவுட்புட் கொடுத்துட்டே இருக்கீங்களோ அதை விட நீங்கள் இன்டேக் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் ரிசல்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ ஜூஸ், ஆப்பிள் அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிடுங்க, காய்கறி நிறைய சாப்பிடுங்க. அந்த மாதிரி இன்டேக் நீங்கள் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து ஃபேஸ் நல்லாயிருக்கும். ஸோ வந்து பிம்பிள்ஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நிறைய தண்ணி குடிங்க. நிறைய தண்ணி குடிச்சிங்கனாலே பிம்பிள்ஸ் போயிடும். அது வந்து என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் ரெடி ஆகணும், டல்லாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு 3 days 4 days இருக்குன்னா நீங்கள் கண்டினியூவாக ஒரு 3 liters தண்ணி குடிச்சிட்டே வந்தீங்கன்னா ஃபேஸ் நல்லாவே சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக அண்ட் க்ளோவாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கன் டேப் பண்ணிக்கோங்க, அப்போ நான் போகிற வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம், ரொம்ப லென்த்தியாக போகுது. பாய்.